ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி 96 தத்துவங்களுடைய ஃபஸ்ட்டு செஷன். இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டு மேக் இட் பிட் இன்ட்ரெஸ்டிங், லெட்டஸ்ட் டச் அந்த கரணம் 4 இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. 96 சித்த மருத்துவ எசென்ஷியல்ஸில் இந்த 4 வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் சயின்ஸ் நிறைய உள்ள விளையாடுற ஒரு ஏரியாங்கிறதுனால அதை பற்றி நிறைய படிப்போம். கொஞ்சம் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு நான் அந்த கரணங்கள் 4 அதில் வந்து ஒன்று வந்து முதல் விஷயம் மனம், 2வது வந்து புத்தி, 3வது அகங்காரம், 4வது சித்தம். மனம், சித்தி, புத்தி, அகங்காரம்னு வரும். பட் நம்ம வந்து அந்த வெற்றிகளை வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக நம்ம லைன் அவுட் பண்ணோம்னா மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு சொல்லணும். மனம் சிம்பிள் தாட் ப்ராசஸ் தான் மனம். ஜஸ்ட் வெரி சிம்பிள் பேசிக் தாட். என்ன நினைக்கிறீங்க அவ்வளோதான், அதான் மனம். புத்தி அந்த நினைவு ஒரு விஷயத்தை பற்றி மனசுக்குள்ள நினைவு வருதுன்னா அதை பற்றியான அசஸ்மெண்ட்டு, அனலிட்டிக்கல் அந்த ப்ராசஸ் தான் வந்து புத்தி. 3வது அகங்காரங்கிறது ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே, how long we are going to analyze it, how long we are going to assess it, let us come to conclusion, but these are all things we have to decide with dispute, without dispute, beyond dispute. Without dispute எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு முடிவு. பியாண்ட் டிஸ்பியூட் இல்லை, எஸ் இதில் ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்வோம். ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ இருக்கு இல்லையா, இந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஓகே இது எடுக்கலாம், ஹியர் பெனிஃபிட் இஸ் ஹையர் தன் த ரிஸ்க் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அகங்காரம். சித்தம் இந்த தோன்ற விஷயம் அதை அசஸ் பண்ணது, அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து வித் கன்விக்ஷனோட ஒரு ஸ்டெப்போன்னஸோட நம்ம எடுத்த முடிவை செயலாக்கத்துக்கு ஆக்ஷன் பிளானை கொண்டு வர்றது சித்தம். 4 தான். நாங்களே மொத்தமாக சேர்த்தா டிசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கும் தன்மை, இதுதான் மொத்தமாக சேர்த்தா அவ்வளோதான் வருது. இதில் நிறைய கொண்டு வந்து எக்ஸாம்பிளாக நிறைய எடுத்துக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இதோடைய சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட், இதுக்கு மூளையுடைய எந்தெந்த பகுதிகள் நமக்கு உதவுது. முதல்ல வந்து இதெல்லாம் முழுக்க வந்து அனாலிட்டிக்கல் பிரெயின்ங்கிறதுனால நம்ம வந்து இது லிம்பிக் சிஸ்டம் இதில் முக்கியமாக உள்ள வருது. லிம்பிக் சிஸ்டத்தில் உங்களுக்கு தெரியுங்க, ஹிப்போகாம்பஸ் இருக்குது, அமிக்டலா இருக்குது, தென் வந்து ப்ரீஃப்ரான்டல் லோப் உள்ள வருது, அப்புறம் சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் கார்டெக்ஸ்லேருந்து இந்த நியூக்ளியஸ் அக்கும்பென்ஸ் ஒன்று வருப்போம், வென்ட்ரல் ஸ்டேட்டை, நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள வருது. ஒன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இது பேசுறதுக்கு முன்னாடி இந்த லிம்பிக் சிஸ்டம்ங்கிறது தான் உணர்வு பெட்டகம், உணர்ச்சி பெட்டகம், மூளையோட உணர்ச்சி மற்றும் உணர்வு பெட்டகம், நினைவு பெட்டகம், இது எல்லாமே லிம்பிக் சிஸ்டம் தான். இதே சேம் லிம்பிக் சிஸ்டம் அனிமல்ஸ்க்கு உண்டு. பட் ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, விலங்குகளுக்கு அந்த லிம்பிக் சிஸ்டம்ங்கிறது உணர்வு பெட்டகம் அப்படிங்கிறது என்னென்ன வேலை செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபீடு, உணவுக்கு நுகர்தல் மூலமாக உணவு பசிக்குது, நமக்கு இப்போது உணவு தேவை, இந்த இடத்துல உணவு இருப்பது போல் நமக்கான உணவு இங்கே இருப்பது போல் ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு நுகர்வில் தெரியுது, ஒரு ஸ்மெல் தெரியுது. அப்புறம் 2வது மேட்டிங், இனப்பெருக்கம், ஒன்று சேருதல், அப்போ ஏற்படுற பிரச்சனை, அதில் வர இமோஷன். 3வது டெரிட்டோரியல் டிஃபென்ஸு, நான் இந்த எங்கள் ஏரியா உள்ளே வராதுங்கிறது தான் டெரிட்டோரியல் டிஃபென்ஸு. இது எங்கள் தெருவுக்கு வராதுன்னு சொல்கிற நாயும், விரட்டுற ஒரு நாயும், அந்த டெரிட்டோரிக்குள்ளே நுழையும் போது விரட்டுற ஒரு சிங்கமோ புலியோ காட்டு விலங்குகளோ, இது எல்லாமே டெரிட்டோரியல் டிஃபென்ஸுங்கிற அந்த பக்கத்தில் வருது. இவ்வளோ தான் அவங்களுக்கான லிம்பிக் சிஸ்டம். அதுக்கு மேலே ஒரு புலி இன்னொரு புலியோட எமோஷனை புரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணாது, ஒரு நாய் இன்னொரு நாயோட உணர்வு புரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணாது, அவ்வளோதான். பட் ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பிட் ஹையர், காம்ப்ளெக்ஸ், ஹையர், சுப்பீரியர். இட் கேன் நேவிகேட் போத் ஸ்பேஷியல் மெமரி, இது ரொம்ப முக்கியமான விஷயம், கொக்னிஷன், சோஷியல் கொக்னிஷன். ஸோ சமுதாயத்தோட ஒன்றி வாடுறது, விட்டு கொடுத்தல், இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஹியூமன் பிரெயின் வந்து ரொம்ப சுப்பீரியர்னு சொல்கிறோம். நம்மளாம் 6ஆம் அறிவு படித்த மனிதர்கள் சொல்லுவோம். 7ஆம் அறிவு பற்றிலாம் வந்துருச்சு நிறைய. 6ஆம் அறிவை பற்றி முதல் தெரிஞ்சுப்போம். இந்த மனம், சித்தி, புத்தி, அகங்காரங்கிறது 6ஆம் அறிவோடைய ஒரு முக்கியமான அங்கம்.
இப்போ உங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லி புரிவிக்க முடியும். ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு நினைவு பெட்டகம். நிறைய ஸ்மால் ஷார்ட் டர்ம் மெமரிஸ் இருக்குது. அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி லாங் டர்ம் மெமரியாக கொண்டு போய் கார்டெக்ஸில் வந்து இப்படி புதிச்சு வச்சுட்டு வர்றது ஹிப்போ கேம்பஸோட வேலை. அமிக்டலாங்கிறது உணர்வு பேழி. இது உணர்வு பெட்டகம். அது அந்த உணர்வு பெட்டகம், அந்த ஒரு உணர்ச்சி பெட்டகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் இட் இஸ் பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ். நினைவுக்கும் எமோஷனுக்கும், ஐ மீன் மெமரிக்கும் எமோஷனுக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு செயல் மூலமாக உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் மூலமாக அதை உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். நேற்று மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சாலையில் ஒருத்தர் நடந்து போகிறான். சாலையில் ஒரு பக்கம் ஒரு தண்ணி தேங்கியிருக்கு. அந்த தண்ணி தேங்கியிருக்கு. போகிறவன் 2 பேர் போகிறான். முதல்ல போகிறவனுக்கு வந்து அந்த சாலை புதுசு. அன்னைக்கு தான் முதல்ல அந்த சாலையில் போகிறான். போகும்போது அந்த தண்ணி தேங்கியிருக்கு. ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லை காலேஜ் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். அவனோட உடை ரொம்ப முக்கியம் அவனுக்கு. ஆனால் அந்த சாலையில் கடந்து போகிறதும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் நடந்து தான் போகிறான். முதல்ல திங்க் பண்ணுறான். ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். தண்ணி தேங்கி இருக்கிறது, என்ன பண்ணுறது அடுத்து? இவ்வளோதான் மனசு எழுப்புற கேள்வி. இது எப்படி புத்தி? இது மனசு. புத்தி என்ன சொல்லுது? அசஸ்மெண்ட் இல்லையா? அசஸ்மெண்ட் தான் புத்தி. இந்த இடத்துல வந்து டு பி நாட் டு பி அப்படின்னா அந்த மூளை யோசிக்கிறது தான் புத்தி. புத்தி என்ன பண்ணுது? தண்ணி தேங்கியிருக்கு. இது சாதாரணமாக அந்த இடத்துல மட்டும் சற்று பள்ளமாக இருந்து தண்ணி தேங்கி இருந்ததுன்னா கணுக்காலோட தண்ணி இருக்கும், நீ வந்து நினச்சி நடந்து கூட போயிடலாம். பட் நமக்கு தெரியாது, நம்ம முடிவு வந்ததில்லை. இந்த இடத்துல கீழே பெரிய பள்ளமாக கூட இருக்கலாம். அதனால் நீ சேஃப் டு பி ஆன் சேஃபர் சைட் நீ ஜம்ப் பண்ணி ரொம்ப கம்மியான தூரம் தானே இருக்குது, ஜம்ப் பண்ணிடலாம். நீன்னு ஜம்ப் பண்ணலாம் வேணாமான்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் பிரெயின்குள்ள நடக்குது. அது நடக்கும்போது ப்ரீஃப்ரான்டல் லோப் அப்படிங்கிறது அந்த முடிவு எடுக்கணும். இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி நடந்து போகலாமா, நிற்கலாம்னா என்ன சொல்லுவோம்? இல்லை ஸ்கூல் காலேஜுக்கு டைம் ஆச்சுன்னு நிற்க முடியாது, உனக்கு இப்போதைக்கு நீ இன்னும் போனால் சீக்கிரம் போயிடும். அணிட்டு தண்ணியில் வேறு ஒரு கார் வந்து அடிச்சு உன்னோட யூனிஃபார்ம் நடைஞ்சிரும், சீக்கிரம் முடிவு பண்ணுன்னு சொல்லிப்போம். அங்கேருந்து நம்ம சில ஸ்டெப்ஸில் அந்த பக்கம் ரீச் பண்ணுறோம். நடந்துட்டு இருக்கும்போதே நடக்கிற என்ன தெரியும் என்ன சண்டை தான், எண்ணங்களுக்கு இடையே ஏற்படுற சண்டை தான் நான் சொல்கிறது. அப்போ ஹிப்போ கேம்பஸ் என்ன சொல்லுது? அதுக்கு வந்து ஏற்கனவே அந்த சாலையில் நடந்து வந்திருந்தா அது தொடர்பான நினைவு பயிலேருந்து எடுத்து சொல்லுவோம். இங்கே பாரு, ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம், நம்ம பள்ளம் கிடையாது, தாண்டி போகணும்னு சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே அந்த சாலையில் வரல அப்படின்னா என்ன பண்ணும்? இதேமாரி வேறு எப்பயாவது மழை பெஞ்ச நேரத்தில் நீ வந்து தாண்டி போகாமல் நடந்து போகிறது உள்ளே போய் பள்ளத்தில் விழுந்து மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நீ தாண்டின உன்னால் இவ்வளோ தூரம் தாங்க முடியாது, உனக்கு வந்து உனக்கு காலில் வந்து டைட்னஸ் இருக்குது, ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் இருக்குது, நீ தாண்ட முடியாது, இடையிலே விழுந்துருவ, அதனால் தாண்டாத, நனைஞ்சாலும் பரவாயில்ல, இறங்கி நடந்து போ, இல்லை நின்று. பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பேஸ்ட் ஆன் மெமரி, ஹிப்போ கேம்பஸ் அமிக்டலா உள்ள வரும். நீ தாண்டி விழுந்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்காங்க, பயப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. உணர்வுகளோட வந்து நிற்கும். உங்களோட யூனிஃபார்ம் போச்சுன்னா அலர்ட் பண்ணுவோம். உனக்கு ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டர் இருப்பார், நனைஞ்சு போனேன் இல்லை அழுக்கான யூனிஃபார்ம் பார்த்து உனக்கு உள்ள விட மாட்டார் அப்படின்னு சொல்லி மிரட்டும். சரி, என்ன நானும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து இதுக்கு மேலே நிற்க முடியாத முடிவெடுக்கிறது தான் ப்ரீஃப்ரான்டல் லோப். பட் இதே சாலையில் ஏற்கனவே நடந்து வந்த ஒருத்தன், அந்த சாலையில் ஏற்கனவே நடந்து வந்த ஒருத்தன், அவனுக்கு அது ஹிப்போ கேம்பஸ் என்ன சொல்லும்? ஏற்கனவே நம்ம நடந்து வந்திருக்கிறதோட நமக்கு தெரியும், சின்ன ஒரு பள்ளம் தான் அது, கணுக்காலில் கூட தண்ணி இல்லை, உங்கள் ஷூஸ் கூட நனையாது, அப்படியே இறங்கி நடந்து போகணும்னு சொல்லிவிடும். ஸோ நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டம் இவ்வளோ ஒர்க்கப் பண்ணுது. எது எப்போ ஒரு சாலையில் நடந்து போகும்போது நமக்கு எதிரில் வர ஒரு சின்ன பள்ளத்தை நம்ம கிராஸ் பண்ணும்போது, இது போல் நம்ம வந்து பல விஷயங்களை கடந்து வரோம், பல முக்கியமான கட்டத்தில் கடந்து வரோமோ. சாதாரண விஷயம் இது நம்ம அன்றாடம் நடக்கிற சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ போராட்டம்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எதிர்கொள்ளும் போது நம்ம இதே லிம்பிக் சிஸ்டம், இதே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நான் சொன்ன இதே விஷயத்த அந்த செரோட்டோனின் as well as செரோட்டோனினும் டோபமினும் ஒரு வேலை பண்ணும். ரிவார்டு ப்ராசஸிங்கிறதோடைய பங்கு அது நியூக்ளியர் கம்பெனிஸ் உள்ள வரும். அது என்ன, அதெல்லாம் என்ன பண்ணும்? ரிவார்டு ப்ராசஸிங். பரவாயில்ல, ஒரே ஜம்ப் பண்ணு, எத்தனை கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க பாரு அப்படின்னும் அந்த ரிவார்ட் ப்ராசஸிங்கிற அந்த ஒரு ஏரியா உள்ள நிற்கும். அப்போ தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறது, எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்கிறதெல்லாம் அதான். இத்தனை விஷயங்களை கடந்து வெளில வரும்போது தான் இங்கே தான் இந்த கேரக்டர் ட்ரைட்னு சொல்ல வரும். வெதர் சம்படி இஸ் இட் ஸோ டிஃபென்சிவ், ஸோ ஸ்பான்டேனியஸ். சில பேர் வந்து அவங்க நினைக்க கூட மாட்டாங்க, போக ஜம்ப் பண்ணி இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஃபார் தம் இட் இஸ் ஜஸ்ட் வாக்கிங். ஃபார் சம்படி இட் இஸ் வாக்கிங். இட்ஸ் வாக்கிங் வித் ஹர்டில் in a rainy day. For somebody it is just a walking, just going to school. Those are spontaneous people. So
ஒரு சாதாரண நிகழ்வே வந்து ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணுற ஒருவன் ஒரு சாதாரண நிகழ்வு சாதாரணமாக கடந்து போகிற ஒருத்தன், மழை பெய்யும் போது வீட்டை விட்டு வெளியே ஒருத்தன், பல விதமான குணாதிசயம் உள்ள மனிதர்கள் உள்ள இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயத்தையுமே இவ்வளோ அசஸ் பண்ணும்போது ஒரு நோய் ஒருத்தனுக்கு வந்ததுன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கிறதுனால தான் இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்திங்கிற இந்த ஒரு 4 விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு நோய் வருதுன்னா இதே விஷயம், இதே 4 அந்த காரணம் அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸோடைய அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அமிக்டலா என்ன பண்ணுது, ப்ரீஃப்ரான்டல் லோப் என்ன பண்ணுது, அப்புறம் வந்து வென்ட்ரோமெடியல் ஆஸ்பெக்ட்ஸ், டார்சோ லேட்ரல் கார்டெக்ஸ், வென்ட்ரோமெடியல் கார்டெக்ஸ், நியூக்ளியர் அக்குமெண்ட்ஸ், வென்ட்ரல் சைட்டிஸ், அப்புறம் நியூரோ டிரான்ஸ்போர்ட், இவங்கெல்லாம் என்னென்ன வேலையை பண்ணி நம்மளை வந்து ஒரு நோய், உதாரணம் ஒரு வைரல் ஃபீவர் வருது, வைரல் ஃபீவர் தொடர்ந்து உடம்புல சில மாற்றங்கள் வருதுன்னா அது எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம், அட்டாக் வருதுன்னா அவன் எப்படி எதிர்கொள்கிறான், ஒரு சர்க்கரை நோய் வருதுன்னா ஒருத்தன் வந்து அந்த நோய் எப்படி எதிர்கொள்கிறான், அந்த நோயோட பாதிப்புகள் எப்படி எதிர்கொள்கிறான், மருந்துகளை பற்றிய பயம் எப்படி அவனை ஆட்டி வைக்குது, அவனுடைய பிற்போக்குத்தனமான சில விஷயங்கள், வாட்ஸ்அப்பில் வர விஷயங்களை பார்த்து எப்படி வந்து சர்க்கரை ஒரு நோயே இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கான், இவங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம், மூளை எவ்வாறு இயங்குது, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த 4 அந்த காரணங்களை மட்டும் வச்சே நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். அந்த காரணமே ஒரு டெய்லி ஒரு 3 வீடியோ உங்களுக்கு வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயம் நோயாளிகளை எதிர்கொள்ள புரியும். இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறது மருத்துவர்களுக்கு, அப்புறம் நோயாளிகளுக்கு நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறீங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கணுன்னா என்ன டீட்டெயிலாக பற்றி பார்ப்போம். How you react to a situation, how your body is going to react to a situation, how you are going to react to your body's reaction to a situation, how you are going to react to a reaction the body possesses to a situation. Then by this understanding we are going to know whether you are the same what you think you are, whether you are not what you think you are, whether you are what you think you are அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். பாய்.